இந்த அக்ஷய திருதியை இந்துக்கள் மற்றும் சமணர்களால் கொண்டாடப்படுது. இது ஒரு முக்கியமான வசந்த காலமாக கருதப்படுது. இந்த நாளை அக்ஷய திருதை அப்படின்னா என்னதுன்னு பார்த்திங்கன்னா, என்றும் நிலைத்த செழிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான அர்த்தம் அதுதான் பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. நம்ம இப்போது வரலாறையும் புராண கதைகளை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதை சொல்கிறாங்கன்னா, மகாபாரத கதையை தான் இப்போ சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் இந்த நாளில் தான் பாண்டவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா வனவாசத்தில் அவங்க வசிக்கும் போது அக்ஷய பாத்திரம் அப்படின்ற மந்திர கிண்ணத்தை அவங்களுக்கு அழிச்சதாக சொல்லப்படுது. இந்த மந்திர கிண்ணம் பார்த்திங்கன்னா அதில் உணவு எப்பவுமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தி செஞ்சுனே இருக்கும். இதனால் பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா பசியால் அவங்க பார்த்திங்கன்னா அவதப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் கங்கை நதி இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து பூமிக்கு வந்த நாளும் இந்த நாளை தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பக்ரீத மன்னருடைய தவத்தினால தான் கங்கை நதியானது இந்த பூமிக்கு அவங்களுடைய மூதாதையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முக்தி அளித்ததும் இந்த நாளை தான் சொல்லப்படுது. அதனால் இந்த நாளில் நம்ம பார்த்திங்கன்னா கங்கை நதியில் போயிட்டு நீராடிட்டு வர்றது ரொம்பவே புனிதமானதாக கருதப்படுது. நம்மளுடைய பொருட்கடவுளான குபேந்திரர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த நாளில் தான் லக்ஷ்மி தேவியை வழிபட்டு எல்லா தேவர்களுடைய பொருளாளர் பதவியை அடைஞ்சதாக சொல்லப்படுது. இந்த நாளை நம்ம செல்வம் மற்றும் வளத்தை பெருக்குவதற்கு உகந்த நாளாகவும் அதனால தான் கருதப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த நாளில் லக்ஷ்மியும் குபேந்திரருடைய வழிபாடையும் நம்ம செய்கிறது ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது. பரசுராமர் பிறந்ததும் இந்த நாளில் தான். திரேதா யுகத்தினுடைய முதல் நாளாகவும் இந்த நாள் தான் சொல்கிறாங்க. வியாசர்ன்ற முனிவர் பார்த்திங்கன்னா மகாபாரத்தை ஏற்றினார் இல்லையா, அதனுடைய முதல் தொடக்க நாளும் இதுதான். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கரத்தை பெற்றதும் இந்த நாளை தான் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழகத்தில் விஷ்ணு லக்ஷ்மி குபேந்திர கோவிலில் ரொம்பவே சிறப்பு பூஜையாக கொண்டாடப்படுது. ஏழைங்களுக்கு உதவி செய்கிறதுனால இந்த நாளில் செல்வத்தை பெருக்குவதற்கு மட்டும் இல்லாமல் புண்ணியத்தும் நம்மளுக்கு தேடித்தருது. வேறு மாநிலங்களில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் கங்கையிலையும் யமுனையிலையும் நீராடுவது ரொம்பவே புனிதமானதாக கருதப்படுது. மகாராஷ்டிராவில் தொழில் தொடங்குவதற்கும் திருமணத்திற்கும் ரொம்பவே உகந்ததாக கருதப்படுது. சமண மதம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் முதல் தீர்த்தகரான